ஹலோ ஆல், வெல்கம் டு சசி பிரியாஸ் குக்கிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டால் தான் வாசமாக இருக்கும். அதனால் கட்டி பெருங்காயம் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேலு எள்ளு ஒரு 3 ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 10, மிளகு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு தேவையான அளவு, நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு போட்டிருக்கோம், மிளகு வறுத்துருக்கோம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். அப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 10 போட்டிருக்கேன். மிளகு போட்டிருக்கறதுனால மிளகு வந்து சளிக்கெல்லாம் நல்லது, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் எள்ளு வந்து கொழுப்பு சத்து கரைக்கிறதுக்கோசரம் எள்ளு போட்டுக்கிறோம். வாசமாகவும் இருக்கும். எள்ளு வந்து கொழுப்பையும் கரைக்கும். அதனால் எள்ளையும் போட்டு வறுத்து எடுத்துருவோம். அடுத்தது கொஞ்சம் வரமல்லி, அது வாசத்துக்கு போட்டுங்க. அதிலே நிறைய விட்டமின்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் பண்ணணும். அடுத்தது கடலப்பருப்பு அதோடய போட்டு வறுத்துருங்க. கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக ஆகிற முடிய வறுத்தெடுங்க. இது முன்னாடியே கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இதெல்லாம் முன்னாடியே வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுத்தாச்சு பாருங்கள், பொன்னிறமாக ஆகிற முடிய கொஞ்சம் வறுத்தெடுங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்காச்சு. அடுத்தது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்தை போட்டு வறுக்கணும். நம்ம வந்து வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். ஆனால் தோல் உளுந்து வந்து உங்களுக்கு சத்து நிறையா, ஃபைபர் சத்தெல்லாம் கிடைக்கும் நிறையா, உங்களுக்கு கால்சியம் சத்து எல்லாமே கிடைக்கும். அதனால் வந்து கருப்பு உளுந்தை போட்டு சேர்த்துக்கலாம். இது செவக்கிற மாதிரி வறுத்தெடுக்கணும். கருப்பு உளுந்து போட்டுக்கிட்டோம்னாக்கா உடம்புக்கும் நல்லது. அதனால் இப்போ செவக்க வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் செவக்கணும். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே இந்த உப்பில் இருக்கிற நீரெல்லாம் வந்து இதாயிரும். அப்போ அந்த உளுந்து வறுக்க இப்போ அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு அது அந்த சூட்லேயே வறுத்தெடுக்கணும். கருவேப்பிலையை வந்து ரொம்ப தனியாக வறுத்தோம்னாக்கா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த உளுந்துலேயே போட்டு வறுத்தோம்னாக்கா பச்சை கலர் மாறாது, அப்படியே இருக்கும் அந்த பச்சை கலரு. அதனால தான் கருவேப்பிலையை வந்து எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமேலு உளுந்தில் வந்து மேலாப்பா அது வறுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலாப்பா போட்டோம்னா அந்த ஹீட்டுலேயே பொறன்னு ஆயிரும். அந்த கலரும் மாறாது, பச்சை அப்படியே இருக்கும். வறுக்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வாடின மாதிரியெல்லாம் வராது. தனியாக வறுத்தோன்னா தனியாக வாடின மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் இப்படியே வறுத்தா தான் நல்லா பொறன்னு இருக்கும். கலரும் மாறாது, பச்சை கலர் அப்படியே தான் இருக்கும். வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கருவேப்பிலை எப்படி இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். வறுக்க அதே உங்களுக்கு பொறன்னு ஆயிரும். கருவேப்பிலை பொடி வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது முடி வளர்கிறதுக்கும் கருவேப்பிலை நல்லது. செரிமான கோளாறுக்கெல்லாம் கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதனால் கருவேப்பிலை வந்து பொடி வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா, கருவேப்பிலை எவ்வளோது சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. குட்டி குழந்தைங்களும் சாப்பிடும். அதுங்க வளர நிறைய குழந்தைங்கள்லாம் செல்லு பார்க்குதுங்க. அதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து இது மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடுங்க. எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி எல்லாம் சாப்பிடுங்க. அதனால் வந்து கருவேப்பிலை பொடி தான் ரொம்ப நல்லது கண்ணுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி 2 கலக்கிடுங்க.
கலக்கிட்டு அந்த சூட்லேயே கலக்க தான் உங்களுக்கு வந்து எல்லாம் மிக்சிங் ஆகிடும். உப்பு, காரம் எல்லாமே கலந்து பாருங்கள். கருவேப்பிலை பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் வறுத்தனா கையில் அப்படியே உடையும். அந்த சூட்லேயே எல்லாம் கருவேப்பிலையெல்லாம் உடஞ்சிரும். அதனால் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த கடாயில் இருக்கிற சூடும் இப்போ நம்ம வறுத்து மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், கலர் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் கருவேப்பிலை பொடி. இது உங்களுக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.